எங்க பார்த்துப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்கேயும் பார்க்க மாட்டோம். ஸ்கூலுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க ஸ்கூலில். அப்பப்போ தெருவுக்கு பசங்களை கூப்பிட்டு போகும்போது வருவாங்க. இல்லைனா ரோட்டில் எங்கன்னா இருப்பாங்க, அப்போ மட்டும் தான் பார்ப்போம். இங்கே வாங்க வான்னு எப்பவுமே சொன்னது கிடையாது. ஃபோனில் தான் பேசுவோம். எல்லாமே ஃபோனில் தான் பேசுவோம். என்னென்ன பேசுவீங்க? எல்லா விஷயமும் என்ன பண்ணுற, இது பண்ணுற, சாப்பிட்டியா, இது மாதிரிலாம் தான் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் நான் எங்கன்னா வெளியே எங்கள் அப்பா எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போனாங்கன்னா, இங்கே கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க, அதை போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவேன். வீட்டில் எதனா விஷயங்கள் நடந்துச்சுன்னா அந்த விஷயம்லாம் சொல்லுவேன். அவங்க எதனா நடந்துச்சுன்னா அந்த விஷயம் சொல்லுவாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. சரி. உங்க வீட்டில் நடக்கிறது இப்போ இந்த பையனோட பழகிறது விஷயம் உங்க அக்காக்கோ யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலாக தெரியாது. ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் தெரியும், அக்காவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன கேட்டாங்க, யாரை நீ உன்னோட இதுவும் சரியில்லை, நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் அவங்க அண்ணா பேர், அவங்க அண்ணா பேர் தான் தெரியும், அதனால் அவங்களோட தம்பியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு நாள் கோவிலில் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. இது மாதிரி வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. இவரும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். பஞ்சாயத்து பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வேணாம்ப்பா, இது மாதிரி லவ் பண்ணாத, விட்டுருப்பா, எங்கள் குடும்பம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா ரியல் எஸ்டேட் வச்சுருக்காரு. அம்மா வந்து கவுன்சிலராக இருக்காங்க. வேணாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் சரி வேணாண்ணா, அது மாதிரி இல்லைன்னா இந்த பொண்ணு வந்து திரும்பவும் அந்த அவளோட இது கான்ஃபிடென்ட்டாக அவள் லவ் பண்ணா அப்படின்னாக்கா நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் அப்படி தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். செல்வகுமார் என்ன படிச்சிருக்காரு? 10th. ஏன் படிக்கல? அவங்க அப்பத்துலேருந்தே குடும்பம் கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. அது இல்லாமல் வந்து அப்பா படிக்க வைக்கல அவங்கள, அதனால் அப்படின்னா. சரி சொல்லுமா. அப்புறம் என்னாச்சு, ஆக்சுவலாக வந்து விஷயம் நாங்கள் இவங்க சென்னைக்கு கம்பெனியில் டிரைவர் வேலை பார்க்க வந்தாங்க. சரி நீ சென்னைக்கு போய்டுற, ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், மேரேஜ் வேணால் அக்கா இருக்கா, ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலான்னு இருந்தோம். ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டு எங்கள் அவ்வளோ அவசரம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு? ரிஜிஸ்டர் ஏன் பண்ணோம் அப்படின்னாக்கா, வீட்டில் வந்து நாங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதாவது விஷயம் தெரிய வந்துடும் எப்படியும், ஏன்னா தெரிய வர ஸ்டேஜில் இருந்தது. எங்கள் மாமா வந்து நான் ஃபோன் பேசுகிறது எப்படி சொல்கிறேன்ட்டு அவரும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை அப்பாட்ட சொல்ல போகிறேன் விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. இவங்களும் சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும், எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு எங்கள் போதில் எனக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி ரிஜிஸ்டர் சொன்னீங்களா? நான் தான் சொன்னேன் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சென்னைக்கு வந்தால் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்றது கிடையாது, எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட், நானும் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு, எங்கள் சர்க்கிளில் ஒரு அட்வொகேட் இருந்தாங்க. அந்த அட்வொகேட்க்கு விஷயம் போச்சு. இது மாதிரி வந்து இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த அட்வொகேட் கிட்ட சொன்னாங்க. அந்த அட்வொகேட் என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. இது மாதிரி வந்து உங்கள் பொண்ணு இது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரிஜிஸ்டர் பண்ண வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷயம் வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன இது மாதிரிலாம் விஷயமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் காலேஜுக்கெலாம் போவாத, எது காலேஜுக்கெலாம் போகிற, தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.